தனுஷே கதை எழுதி டைரக்ட் பண்ணி நடிச்ச ராயன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். காத்தவராயனான தனுஷ்க்கு முத்துவேல் ராயன், மாணிக்கம் ராயன்னு 2 தம்பிங்க இருக்காங்க. தனுஷ் அம்மா அப்பாக்கு 4வதா ஒரு பெண் குழந்தை பிறக்குது, அதுதான் துஷாரா. தனுஷ் அவங்களோட தங்கச்சிக்கு நான் தான் பெயர் வைப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சி துர்கா அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. பத்திரமா இருந்துக்கங்க, நாங்க போயிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு போன அம்மா அப்பா திரும்ப வரவே இல்லை. தனுஷ் ஃபேமிலி தவிச்சிட்டு இருக்கும் போதுதான் தனுஷோட தங்கச்சியை விற்கிறதுக்கு அந்த ஊர் பூசாரி பிளான் போடுறாரு. இதை ஒட்டு கேட்ட தனுஷ் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக முதல் வாட்டி அருவா எடுத்து பூசாரியை கொலை பண்றாரு. எப்படியாவது இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்னு தனுஷும் அவங்க 2 தம்பியும் கை குழந்தைய தூக்கிட்டு ஊரை விட்டு தப்பிச்சு போறாங்க. மெட்ராஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா செல்வராகவன் தனுஷ் ஃபேமிலியை பாக்குறாங்க. இந்த பையன் என்ன ரொம்ப துருதுருன்னு இருக்கா அப்படின்னு தனுஷை ரொம்ப பிடிச்சு போய் தனுஷுக்கு வேலையும் வாங்கி கொடுத்து தங்குறதுக்கு வீடும் பார்த்து கொடுக்கறாரு. பசங்க பெரியவங்களாகிறாங்க. தனுஷ் ஃபேமிலி ஒரு சிக்கன் ரைஸ் கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. காளிதாஸ் காலேஜ் ஸ்டூடெண்டாவும் சந்தீப் லோக்கல் ஏரியால தேவையில்லாத விஷயத்துலலாம் மூக்க நுழைச்சி அலப்பற பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ஊர்ல துரை, சேதுராமன் அப்படின்னு ஆல்ரெடி 2 பெரிய கை இருக்கு. இதுல சேதுராமன் தான் எஸ் ஜே சூர்யா. 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரகாஷ் ராஜோட அப்பா தான் இந்த ஏரியாவோட எஸ்ஐயா இருந்திருக்காரு. அப்ப அவரை உயிரோட கொளுத்தி எரிச்சிருக்காங்க. அந்த வன்மத்தோட இது நம்ம ஊரு, நம்ம தான் சுத்தம் பண்ணணும் டைலாக் பேசி பிரகாஷ் ராஜ் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இந்த ஊருக்கு வராங்க. சேதுக்கு துரைய போடணும், துரைக்கு சேதுவை போடணும் அப்படின்னு சரியான சமயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது 3வதா ஒரு ஆள் உள்ள வந்து துரையோட பையனை போடுறாங்க. அது வேற யாரும் இல்ல, தனுஷோட தம்பி முத்துவேல் ராயன் தான். இவ்வளவு பெரிய கேங்ஸ்டரோட பையனை கொன்னுக்கிட்டு தனுஷ் ஃபேமிலி தப்பிச்சாங்களா இல்ல அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்படியே மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. சரி, இது நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் போல, நம்ம அசுரன் டெம்ப்ளேட்டை தான் திரும்ப பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல நீங்க எல்லாரும் உட்காருங்க, சினிமாவை நான் காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம உசுர கொடுத்தாவது இந்த ஃபேமிலியை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு இருக்கிற தனுஷ்க்கு தனுஷோட ஃபேமிலியே ஒரு மிகப்பெரிய துரோகம் பண்றது, நாசுக்கா இருந்துகிட்டு பிரகாஷ்ராஜ் பண்ணக்கூடிய வேலைகள் அப்படின்னு செகண்ட் ஹாஃப்ல தனுஷ் எக்கச்சக்க ட்விஸ்ட்டை வச்சு நம்ம நம்ப முடியாத அளவுக்கு படத்தை ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தன்னோட ஃபேன்ஸ்க்காக இறங்கி வேலை பார்த்து தனுஷ் பண்ண சம்பவம் தான் ராயன். தனுஷ் ஒரு ஆக்டரா மட்டும் இல்ல, சீக்கிரமே ஒரு பெரிய டைரக்டர் ஆகிற காலம் வெகு தூரத்துல இல்ல. தனுஷோட தங்கச்சியா துஷாரா நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டரை வேற யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சந்தீப்புக்கு பேரா அபர்ணா, பாலமுரளி வராங்க. அவங்க மட்டும் தான் படத்துக்கு ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு பதிலா வேற யாராவது கேஸ்ட் பண்ணிருக்கலாம். படத்துல அங்கங்க பொல்லாதவன், அசுரன், ஆடுகளம் தனுஷை நம்மளால பார்க்க முடியுது. தனுஷ் ஸ்கிரிப்ட்ல லைட்டா சொதப்பி இருந்தாலும் படம் நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி மாறி இருக்கும். செல்வராகவனை பார்க்கும்போது பகாசுரன்ல பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் ரொம்ப சட்டில்டா இருந்துச்சு. ராயன் ஈவென்ட்லயே தனுஷ செல்வா பயங்கரமா கலாய்ச்சிருப்பாரு. இவங்க 2 பேரோட காம்பினேஷன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அற்புதமா இருக்கு. அதே மாதிரி காளிதாசும் அவரோட ஆக்டிங்ல எந்த ஒரு குறையும் வைக்கல. அவர் எமோஷன்ஸை காமிக்கிற விதம் கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு பயங்கரமா கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. எஸ் ஜே சூர்யா வழக்கம் போல மாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். காமெடி கலந்த அவரோட வில்லத்தனம் அப்படியே பீக் அடிக்குது சினிமால. அது மட்டும் இல்ல, மார்க் ஆண்டனில என்ன ஒரு ரோல் பண்ணிருப்பாரோ அதே ஃபீலை இங்க நம்மளால பார்க்க முடியும். அவர் ஒரு வில்லன் தான், பட் நமக்கு நிறைய விஷயத்துல வேடிக்கையா தெரியவும் வாய்ப்பு இருக்கு. எஸ் ஜே சூர்யாக்கு இந்த படத்துல 2 பொண்டாட்டி. அதுல முதல் பொண்டாட்டி தான் வரலட்சுமி. அவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன், எஸ் ஜே சூர்யா அதுக்கு பேசுற பதில் அப்படின்றது செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப வேடிக்கையாவும் கொண்டுட்டு போயிருந்தாங்க. யாருக்காக இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நான் துஷாராக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட நானே அவங்களோட ஃபேனா மாறலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற அளவுக்கு சூப்பரா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீன்ல மேஜர் ரோல் பிளே பண்ணிருப்பாங்க. இந்த சீனுக்கு அப்புறமா தனுஷ் மேல துஷாரா உயிரே வச்சிருக்காங்க அப்படின்றத ரொம்ப சூப்பரா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நமக்கு இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீன் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி ராயன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது அந்த டீகோடிங் வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பா இந்த ஃபைட் தான் இன்டர்வல் ஃபைட்டா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரியே வச்சிருந்தாங்க. அந்த ஒரு ஃபைட் போதும் தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே பெருமைப்படுற அளவுக்கு சூப்பராவே பண்ணிருந்தாங்க. ஆல்ரெடி இதே மாதிரியான டெம்ப்ளேட்ல நிறைய படம் தனுஷ் நடிச்சிட்டாரு. அது எல்லாத்துலயுமே ஃபைட் சீன்ல அருவாளை தூக்கிட்டு வந்து நம்ம தனுஷை பார்த்தாச்சு. சோ இந்த படத்துல அதை பண்ணிரவே கூடாது அப்படின்னு தனுஷ் ஊழ்வரின் மாதிரி ஒரு ஊசி எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த படத்தை தனுஷே எழுதி டைரக்ட் பண்ணிருக்கிறதுனால அவருக்கு தேவைப்பட்டிருந்தா அவரை தன்னைத்தானே காமிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய மாசின் வேணாலும் வச்சிருக்கலாம். பயங்கரமா பிஜிஎம் போட்டு என்ட்ரியும் கொடுத்திருக்கலாம். பட் கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் தனுஷ் இந்த படத்துல பண்ணிருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும்போது மட்டும் லைட்டா லேக் ஆகுற மாதிரியே போச்சு. பட் அதையும் ஒரு ட்விஸ்ட் வச்சு ஓவராலா ஒரு படத்தை ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. மியூசிக்ல இந்த படத்துல எந்த குறையுமே இல்ல. பெரிய பாய் வந்து படத்தையும் நம்மளையும் கனெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு தரமான மியூசிக் தான் போட்டிருக்காரு. ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலியோட மொத்த சுமையையும் ஒரு பையன் தாங்கிக்கிட்டு அந்த ஃபேமிலியை நல்லா பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பையன் சொல்றத ஒழுங்கா கேட்டு நடக்காம திமிர்ல ஆடினா ராயன் ஃபேமிலியோட முடிவு தான் எல்லாருக்கும்ன்ற மாதிரி நமக்கு உணர்த்துற மாதிரி படம் இருக்கு. இந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க. இந்த மாதிரி சினிமா அண்ட் சில இன்ட்ரெஸ்டிங் டீகோட்ஸ் பார்க்கிறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.